எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்கு பிரதானம் மூளை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உடலுக்குள்ளே நடக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வேலைகள் இது அத்தனையும் வந்து ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி எது எது எப்படி எப்படி எவ்வளோ வேலை செய்யணும், சுரப்பியாக இருந்தால் அது எவ்வளோ சுரப்பிகள் அது சுரக்கக்கூடிய விஷயங்களை எவ்வளோ சுரக்கணும், என்ன அளவு எந்த நேரம், அதே மாதிரி உடல் உறுப்புகள் அதுக்கு என்ன வேலை, அதை எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயம், அந்த செய்திகள், அந்த கட்டளைகள், அப்புறம் அதனுடைய ஓனான விஷயங்கள் அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு இல்லையா. இது பாடி சம்மந்தப்பட்டதுன்னா மைண்டு சம்மந்தப்பட்டதையும் மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஈவன் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை கேட்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே ப்ராசஸ் பண்ணி உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாக வந்து ஒரு செய்தியாக மாற்றி கொடுக்கக்கூடிய, அப்போ இந்த மூளை வந்து பவர்ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக ஹையர் லெவல் வைப்ரேஷனோட வந்து இருக்கணும்னா மூளை கழிவுகள் இல்லாமல் அதை சுத்தம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறது? அதுக்கு வந்து அக்யூப்ரெஷரில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய செலவே இல்லாமல் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்கள் பாடிக்கு அது செட் ஆச்சுன்னா நல்லது தானே. சரி, தினம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம இந்த போஸு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. இப்போ சைக்கலாஜிக்கலாக நீங்கள் தான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் எனர்ஜெட்டிக்காக இருக்க போகிறேன், நிறைய விஷயம் பண்ண போகிறேன், நிறைய வெற்றிகள் வரப்போகுதுன்னு சைக்கலாஜிக்கலாக ஒரு திங்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்களை கூட சேர்த்து பண்ணிங்கன்னாக்கா மூளை வந்து அதனோட கழிவு. இப்போ மூளை கழிவுகள் நீங்கணும் அப்படின்னா என்ன விஷயம்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து சுரப்பது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அது அதிக அளவில் சுரந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி அதிகமாகும் போது நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் சாப்பிட்டாலும் என்ன தான் விஷயம் பண்ணாலும் உடலுக்கு அது நல்லதாக அமையவே அமையாது. மூளை மந்தமாயிடும், எனர்ஜி இல்லாமல் போயிடும். அப்போது கார்டிசால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனுடைய சுரத்தல் அதை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும், நம்பர் 1. ரெண்டாவது டோப்பமைன். இது வந்து ப்ளஷர் ஏரியாவை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. மகிழ்ச்சி ஏரியா, சந்தோஷ ஏரியா அப்படின்னு சொல்லி மூளையில் ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்குது. அந்த சந்தோஷ ஏரியா, அந்த ப்ளஷர் ஏரியா ஆக்டிவேட் பண்ணப்படும் போது தான் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்க. எதுவுமே இல்லைன்னா கூட திடீர்னு ஒரு மாதிரி மனசு லேசான மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்கு, ஒரு ஹாப்பினஸ்ஸு, ஒரு ரிலாக்ஸ் வந்து திடீர்னு நமக்கு கிடைக்கும் இல்லையா. சில சமயம் சில விஷயங்களை பார்க்கும்போது, கேட்கும்போது, உங்களுக்கு ஏதாவது நடக்கும்போது, இந்த மாதிரி நிறைய காரணங்களால் நடக்கும். சில உணவுகள் சாப்பிடும்போதோ இல்லை வேறு விஷயங்கள் பண்ணும்போதோ அது நடக்கலாம். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டோப்பமைன் அப்படின்னு ஒன்று சுரக்குது. அதன் மூலமாக அந்த ப்ளஷர் ஏரியா ஆக்டிவேட் ஆகுது. அப்போ இது நடக்கணும். 3வது செரட்டோனின், மெலட்டோனின் அப்படின்ற விஷயங்கள் வந்து அதிக அளவில் உங்களுக்கு சுரக்க வேண்டும். இது நீங்கள் இரவில் டீப் ஸ்லீப்பில் தான் இது அதிகபட்சமாக வந்து சுரக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில விஷயங்கள் மூலமாகவும் இந்த செரட்டோனின், மெலட்டோனின் அதிகமாக சுரப்பது தான் உடலுக்கு உள்ள உடல் உபாதைகளை தீர்க்கக்கூடிய விஷயமாக மூளையை வலிமையாக்கக்கூடிய வல்லமை படைத்ததுன்னா இது சுரந்தால் தான் முடியும். இப்போ நைட்டில் நம்ம தூக்கமே இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க, மறுநாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் எதையும் சிந்திக்க முடியாமல் ஒரே டல்லாக இருக்கு இல்லையா. அதுக்கு காரணம் இந்த மெலட்டோனின், செரட்டோனின் சுரப்பது தவிர்க்கப்படுவது தான். அப்போது அது சுரக்கப்பட வேண்டும். அப்புறம் அட்ரினலின் அப்படின்ற ஒரு விஷயம் அதிக அளவில் சுரப்பதும் கண்ட்ரோல் செய்யப்பட வேண்டும். நம்மளுடைய பேரா சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி ஹையர் லெவலில் வைப்ரேட் ஆகிறதுக்கு இந்த அட்ரினலின் மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருக்குது, கார்டிசால் மாதிரியான விஷயங்கள் காரணமாக இருக்குது. அப்போ அதை வந்து அமைதிப்படுத்தி காம் பண்ணாலே மூளையுடைய அந்த வைப்ரேஷன் லெவல், அந்த ஆக்டிவேட் ஆகுது இல்லையா, நெகட்டிவ் ஆக்டிவேஷன் வந்து கம்மி பண்ணப்பட்டு கூல்டவுன் ஆக்கப்படும் போது ஹார்ட் ரேட்டு கூல்டவுன் ஆகுது. ஈவனாக வந்து பிளட்டு பம்ப் ஆகும் போதும் ஆக்சிஜன் எல்லா இடத்துக்கும் போகிறது. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சரி, இப்போ அந்த விரல் வைத்தியம், அந்த அக்யூப்ரெஷர் டெக்னிக் என்னன்றதை பார்ப்போம். இப்போது உங்களுடைய இடது கை, லெஃப்ட் ஹேண்ட், இந்த லெஃப்ட் ஹேண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு, இது நம்ம வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அது ரைட் ஹேண்ட் மாதிரி கூட தெரியலாம், பட் இது லெஃப்ட் ஹேண்ட், ஜஸ்ட் இங்கே தான் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்டில் இப்போ நீங்கள் இந்த இடத்துல 3 விரலை இப்படி வைக்கணும். 3 விரலை இந்த கை முடியுது இல்லையா, இந்த கோடு வருது இல்லையா, அந்த கோடில் இந்த 3 விரல் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணும்போது இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 2 பல்ல மாதிரி இப்படி ஓடும். எல்லாருக்குமே 2 நரம்பு
2 பல்ல மாதிரி இங்கே கை வச்சிங்கன்னா அந்த ஃபீல் வரும். அப்போ இந்த 3 இதை வச்சுட்டு அந்த 3வது இதில் வந்து அந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த பள்ளத்துக்கு நடுவில் உள்ள பாயிண்ட் இதுதான் ப்ரிகேடியன் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்டில் இந்த விரலை இங்கே வச்சுட்டு இந்த பக்கம் வந்து இந்த பெருவிரல் பின்னாடி பக்கம் பெருவிரல், இந்த பக்கம் வந்து இது. ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து கையை நல்லா விரித்து மூடணும். இதை வந்து ஒரு 60 செகண்ட்ஸ் இது இல்லைன்னா இதை வந்து இப்படி ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து இப்படி மசாஜ் பண்ணலாம். இல்லை மசாஜ் பண்ணிக்கிட்டே கூட இப்படி பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பெயின் இல்லாமல் இருக்கோ அதை வந்து பண்ணுங்கள். இப்படி கையை விரித்து பண்ணி இதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயின் வந்து தெரியும், அது பரவாயில்ல. இதை வந்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் மொத்தம் சேர்த்து ஒரு 60 செகண்ட்ஸ் பண்ண முடிந்தால் பண்ணுங்கள். இந்த விஷயம் இது வந்து உங்களுக்கு உங்களுடைய ஹார்ட் ரேட்டை ஸ்லோ பண்ணி ஆக்சிஜன் லெவலை ஈவனாக மூளைக்கு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய், நுரையீரல் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பர்டிகுலரான விஷயம். சுவாச பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் தீர்க்கறதுக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் அப்படின்றாங்க. மூளையில் உள்ள அந்த பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுவது. காலையில் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த புருவ மத்தி அப்படின்றோம் இல்லையா, அந்த புருவ மத்தியில் இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய விஷயங்களோட இந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுடைய பெருவிரல் எடுத்து இந்த புருவ மத்தியில் இப்படி வச்சுட்டு இந்த ஆட்காட்டி விரலை வந்து உங்களுடைய நெற்றியோடைய அந்த வகிடுனுடைய சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில் நீங்கள் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் 2 கையுமே ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணுவது. இது நீங்கள் கண்ணை மூடிட்டு மூச்சு பயிற்சியை சேர்த்து பண்ணலாம். மூச்சை உள்ளே நல்லா இழுத்து எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ வச்சிருந்து ஃப்ரீயாக விடுவது அப்படின்ற விஷயம். இதுக்கு அடுத்தது ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ண போகிறோம், அதையும் சேர்த்து இது கூட வந்து நம்ம பண்ணலாம். இது அடுத்த விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய காது மடல் இருக்கு இல்லையா, அதனுடைய மேற்பகுதியில் ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு மார்க் ஒன்று பண்ணுறாங்க. அந்த முக்கோணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட், அந்த முக்கோணத்தை நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா தான் அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் படத்தில் காமிக்கிறோம் பாருங்கள், அந்த பாயிண்ட்டை வந்து லொக்கேட் பண்ணி அந்த பாயிண்டில் வந்து இந்த பெருவிரலை 2 பக்கமும் வந்து கொடுத்து ஒரு ப்ரெஷர் பண்ணணும். இது உடம்போட ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பின்பகுதியில் சப்போர்ட் பண்ணி அதே பாயிண்ட்டை பின்பகுதியில் இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் இந்த 2 விரலையும் வந்து மசாஜ் பண்ண வேண்டும். இந்த 2 விரலையும் மசாஜ் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்த மூளையினுடைய கழிவுகள் நீங்குவதற்கான மிகப்பெரிய விஷயத்தை வந்து இது பண்ணுது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த காதுடைய அடிப்பகுதியில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய சதை, இது 2ஐயும் வந்து பிடிச்சிட்டு இதை வந்து வெளிப்புறமாக இப்படி இழுக்கணும். அதாவது பிடிச்சிட்டு வெளிப்புறமாக இழுக்கும்போது காதுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வந்து உங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது கண்ணை மூடிட்டு இப்போ மூச்சு பயிற்சி பண்ணும்போது நீங்கள் அந்த வெளிப்புற ஜவ்வுக்கு உட்புறத்தில் வந்து ஒரு முக்கியமான சென்சிட்டிவான ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. அது உடம்புடைய பல பாகங்களை வந்து கனெக்ட் பண்ணுது. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுவது, அதில் அடைப்புகள் இருந்தால் அதை நீக்குவது, உங்களுடைய சைனஸ் இந்த ஏரியாவில் உள்ள நீர் கோர்த்து கொண்டிருக்கக்கூடிய அடைப்பட்ட வழித்தடங்களை ஃப்ரீ பண்ணக்கூடியதுன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த புருவ மத்தியில் வச்சுட்டு இப்படி பண்ணோம் இல்லையா, அப்படி பண்ணும்போதே இந்த காதுடைய ஒரு பகுதியை இப்படி இழுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த விரலால் இப்படி பண்ணிவிட்டு இந்த காதுடைய இந்த பகுதியை வந்து இப்படி இழுக்கிறது, அது மாதிரியான விஷயத்த அடுத்த விஷயமா நீங்கள் பண்ணலாம். இது எல்லாம் சேர்த்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் உங்களுக்கு டைம் செலவாகும். காலையில் இந்த 4-5 விஷயங்களை கண்டிப்பாக பண்ணிங்கன்னா மூளையில் உள்ள கழிவுகள் டெய்லி குளித்து நம்ம ரெடியாகி ஃப்ரெஷ்ஷாகி புது உடைகள் போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இணையான ஒரு விஷயம். மூளை ஃப்ரெஷ்ஷாக ஆகும்போது அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஹாப்பியாகவும், ப்ரெஷர் இல்லாமல், ஆன்சைட்டி இல்லாமல், ஒரு சுறுசுறுப்போட நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு அது பலனளிக்கும். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஎச். நன்றி.